ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்க்குலர் இன்டர்போலேஷன்லேருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 24 போயிட்டுருக்கு. நம்மளோட டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா 24வது டெஸ்ட். எஸ் 24 டெஸ்ட்டு. டேட் இன்றைக்கி 6/8/2025 24th டெஸ்ட்டு. இந்த 24th டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் க்ரூ யூஸிங் கேண்டல் சைக்கிள்ஸ் பற்றியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 24வது டெஸ்ட்டோட நமக்கு 4th யூனிட் கம்ப்ளீட்டாக முடியுது. சரிங்களா? 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 19th டெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 டெஸ்ட் ப்ளஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 6 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே 100 கொஸ்டின்ஸ். அப்போ 600 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கான டெஸ்ட் இருக்கும். சரியா? இன்னையோட நமக்கு இந்த 24th டெஸ்ட் முடியுது. நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 4th யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ அடுத்ததுலேருந்து நமக்கு சிஎன்சி டேர்னிங் யூனிட் 5 ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 15 மார்க். அதுக்கப்புறம் அந்த 8th யூனிட் தான் வந்து அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமான யூனிட்னா நமக்கு 8th யூனிட் விஎம்சியோட ஜி கோட் அண்ட் எம் கோட் ப்ரோக்ராமிங் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கேம் இதுவும் ரொம்ப முக்கியமானது. நம்ம நார்மல் நம்ம 441லேயே படிச்சிருப்போம். இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் அண்ட் லாஸ்ட் வந்து விஎம்சியோட 4th ஆக்சஸ் அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Okay, circular interpolation. So first question பாருங்க, which G code is used for clockwise circular interpolation? இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க, G00, G01, G02, G03 இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி G கோட் எம் கோடில் படித்தோம். இப்போ 00 அப்படின்றது ரேப்பிட் ட்ரான்ஸ்வர்ஸ். கரெக்டாக? 00ன்றது ரேப்பிட் ட்ரான்ஸ்வர்ஸ். 01 அப்படின்றது லீனியர் இன்டர்போலேஷன். 02ன்றது சர்க்குலர் இன்டர்போலேஷன். 03யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் இன்டர்போலேஷன் தான். ஆனால் 2ன்றது உங்களுக்கு கிளாக் வைஸும் அண்ட் 03ன்றது கவுண்டர் கிளாக் வைஸ். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. சரியா? 02 தான் கரெக்டானது. ஒன் செகண்ட். ஓகே. ஆன்சர் வந்து நமக்கு 02. 03 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்டர் கிளாக் வைஸ். 03 என்ன? கவுண்டர் கிளாக் வைஸ். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் டஸ் G03 கமாண்ட் ஸ்பெசிஃபை இன் சிஎன்சி ப்ரோக்ராம்? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ரேபிட் மூவ்மெண்ட் அப்படின்றது G00, லீனியர் இன்டர்போலேஷன் 01, கிளாக் வைஸ் ஆர்க்காக இருந்ததுன்னா உங்களுக்கு 02 அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ் மீன்ஸ் 03. கொஸ்டின் நமக்கு G03 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 03 அப்படின்றது கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர்க். ஓகே. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, which parameter defines the radius in circular interpolation? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன பேராமீட்டர் ரேடியஸ்க்கு? ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். ரேடியஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷனில் ரேடியஸ் அப்படின்றது நம்ம R டினோட் பண்ணுவோம். கரெக்டா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆர், ரேடியஸ். ஓகே. 54 பாருங்க, சர்க்குலர் இன்டர்போலேஷன் ரெக்வஸ்ட் விச் அடிஷ்னல் இன்புட்? சர்க்குலர் இன்டர்போலேஷனில் என்ன அடிஷ்னலாக உங்களுக்கு இன்புட் தேவை? ஃபீட், ஓவர் ரைட், ஸ்பிண்டில் ஸ்பீட், ரேடியஸ் ஆர் சென்டர், ஆல் டூல் நம்பர். என்ன ரொம்ப முக்கியமாக தேவை? சர்க்குலர் இன்டர்போலேஷனாக இருக்கட்டும் இல்லை கவுண்டர் கிளாக் வைஸ், கவுண்டர் அதாவது கிளாக் வைஸாக இருக்கட்டும் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கட்டும். ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடிஷ்னல் இன்புட் அப்படின்னா ரேடியஸ் ஆர் சென்டர். சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு G02ன்றது கிளாக் வைஸ், 03ன்றது கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மூவ்ஸ் த கட்டிங் டூல் அலாங் அண்ட் ஆர்க். ஓகேவா? ஸோ இந்த ஆர்க்கை நீங்கள் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த 02ஆக இருக்கட்டும் 03ஆக இருக்கட்டும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் டூலில் வந்து அலாங் தி ஆர்க் என்ன பண்ணும்? மூவ் பண்ணும். நீங்கள் இந்த ஆர்க்கை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரேடியஸோ இல்லை இந்த சென்டர் ஆர்க்கோ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சர்க்குலர் இன்டர்போலேஷன் அப்படின்றத பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ரேடியஸ் ஆர் சென்டர். ஓகே. 55 பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இப்போ 02ன்றது என்ன? நமக்கு 02ன்றது கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன். கரெக்டாக? இப்போ பாருங்கள், CCWன்றது 03 வந்திருக்கணும். அப்போ இது ராங்கு. லீனியர் மூவ்ன்றது G01, இதுவும் ராங்கு. நோ மூவ்மெண்ட் கண்டிப்பாக வந்து மூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா 2ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன் அண்ட் X30 X40ன்றது ஆக்சஸ். சரியா? அதோட ஆப்செட் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து உங்களுக்கு 30 அண்ட் ஒய் ஆக்சஸ்லேருந்து 40 அண்ட் ஆர் டினோட்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ரேடியஸ் வந்து உங்களுக்கு 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிளாக் வைஸ் ஆர்க் ஃப்ரம் கரண்ட் டு 30, 40 வித் ரேடியஸ் ஆஃப் 15. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா?
ஸோ end point of arc வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணும். 30 40ன்றது என்ன அப்படின்னா end point of arc, xோட end point and yயோட end point இது. ஓகே, 56th கொஸ்டின் பாருங்க. சர்க்குலர் இன்டர்போலேஷன் இம்ப்ரூவ் சர்ஃபேஸ் ஃபினிஷ், இட் அவாய்ட் சடன் டூல் டைரக்ஷனல் சேஞ்சஸ். சர்க்குலர் இன்டர்போலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இட் அவாய்ட் சடன் டூல் டைரக்ஷனல் சேஞ்ச். இந்த 56th கொஸ்டின் பாருங்க. சர்க்குலர் இன்டர்போலேஷன் ஏன் வந்து இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷை இம்ப்ரூவ் பண்ணும்? இது கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ட். பிகாஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தர் டூல் பாத் அலாங் த கர்வ்ஸ். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். சரியா? அந்த சேஞ்சஸ் ரெடியூஸ் பண்ணுறதால ஒர்க் பீஸில் உங்களுக்கு எந்த ஒரு மார்க்குமே இருக்காது. சரிங்களா? ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இட் அவாய்ட் சடன் டூல் டைரக்ஷனல் சேஞ்ச். ஸோ சடனாக வந்து அந்த டூல் சேஞ்ச் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணும். ஃபார் திஸ் ரீசன், இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் என்ன ஆகும், இம்ப்ரூவ்டாக இருக்கும் அண்ட் ஸ்மூத் ட்ரான்சிஷன் நடக்கும். இதனால் நீங்கள் வைப்ரேஷன், டூல் மார்க்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ 56வது கொஸ்டின், both A and R are true and R is the correct explanation. சர்க்குலர் இன்டர்போலேஷனை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இம்ப்ரூவ் பண்ணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சடன் டூல் டைரக்ஷனல் சேஞ்ச் இதை அவாய்ட் பண்ணும். இந்த சடன் டைரக்ஷனல் அந்த சேஞ்சை வந்து அந்த டூல் சேஞ்சை வந்து அவாய்ட் பண்ணுறதால உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்மூத் ட்ரான்சிஷன் இருக்கும், இந்த வைப்ரேஷன் இருக்காது, கட்டிங், டூல் மார்க் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, 57 பாருங்க. G02 is used for clockwise arcs. 02 uses tool number for direction. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 02ன்றது நமக்கு தெரியும் clockwise உண்மைதான், கரெக்டாக. 03 தான் நமக்கு ஆன்டி clockwise. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கரெக்டாக. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, G02 uses tool number for direction. டூல் நம்பர் அப்படின்றது ஸ்பெசிஃபைட் செப்பரேட்லி. உங்களுக்கு 02ல் வந்து டூல் நம்பர் வந்து ஸ்பெசிஃபை ஆகாது. இந்த டூல் நம்பருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடாக வந்து நம்ம டீ கோட் யூஸ் பண்ணுவோம். சரியா? டீ கோடுன்றது T01 T02 அப்படின்ட்டு ஸ்பெசிஃபைடான ஒரு தனியான ஒரு கோடு இருக்குது. G02 வந்து உங்களுக்கு டூல் நம்பர் ஃபார் டைரக்ஷன்றது தவறு. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோடு இருக்குது, அதுதான் நம்ம T01 T02ன்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் வந்து ரீசன் வந்து ராங்கு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ஆகும், ஆர் வந்து ஃபால்ஸாக இருக்குது. 58th கொஸ்டின் பாருங்கள். சர்க்குலர் இன்டர்போலேஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு இன். இந்த சர்க்குலர் இன்டர்போலேஷன் மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவோம்? டேர்னிங் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் இன்டர்போலேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? டேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் லீனியர் இன்டர்போலேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரில்லிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்னிங்கும் தேவையில்லை, சர்க்குலரும் தேவையில்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ட்ரில் போட போகிறேன். அப்போ ட்ரில்லிங்கில் உங்களுக்கு சர்க்குலர் இன்டர்போலேஷன் வந்து தேவை கிடையாது. கவுண்டர் மில்லிங்கில் ரொம்ப முக்கியம். சர்க்குலர் இன்டர்போலேஷன் மோஸ்ட்லி யூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் மில்லிங். ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு லீனியர் இன்டர்போலேஷன் தான் அதிகமாக தேவைப்படும். சரிங்களா? அப்போ ஆன்சர் இஸ் கான்டர் மில்லிங் தான் நமக்கு கரெக்டானது. 59 பாருங்கள். which axis is not involved in G17 circular interpolation? இப்போ எந்த axis is not involved in G17 என்ன? நம்ம G கோடில் படிச்சிருப்போம். G17 G18 G19 அப்படின்றது சில பிளேன் செலெக்ஷன். கரெக்டாக? இப்போ 17னா என்ன? G17 அப்படின்றது XY plane selection. 18னா என்ன? XZ. G19 அப்படின்றது நமக்கு YZ. கரெக்டாக? அப்போ G17 சர்க்குலர் இன்டர்போலேஷன் எந்த ஆக்சஸ் இன்வால்வ் ஆகாது. G17னா இது நமக்கு இது G17, இதில் X Y இருக்கும், Z வந்து நாட் இன்வால்வ்டு. சரிங்களா? இதுவே G18ல் கேட்டிருந்தா Y நாட் இன்வால்வ் அண்ட் G19ல் கேட்டிருந்தா X நாட் இன்வால்வ். சரிங்களா? அதனால் அந்த G கோட் 17னா என்ன, 18னா என்ன, 19னா என்ன, எந்த பிளேன் செலெக்ஷனை வந்து இது குறிப்பிடுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, சேம் கொஸ்டின் தான். 60 பாருங்கள். G17 ரெப்ரசன்ட் என்ன பிளேன் அப்படின்னா G17ன்றது XY பிளேன், XZன்றது 18 பிளேன் G18 அண்ட் YZன்றது G19. ஓகே, 61st பாருங்கள். G18 defines arc in which plane? G18. ஸோ சேம் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். G18 பார்த்தீங்க அப்படின்னா ZX பிளேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சியும் டியும் சேமாக இருக்குது. ஸோ XZனாலும் சேம் தான், ZXனாலும் சேம் தான். இப்போ G18 டிஃபைன்ஸ் ஆர்க் இன் விச் பிளேன் அப்படின்னா நமக்கு XZ ஆர் ZX. சரியா? ஆப்ஷன் நான் சேஞ்ச் பண்ணோம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 IJK define center point offset and circular interpolation. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். This value is defined on the selected plane. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்க? IJK define center point offset and circular interpolation.
சரியா. ஜி கோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்க்குலர் இன்டர்போலேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது 02ன்றது கிளாக் வைஸ் ஆகும், 03 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும். நீங்கள் சர்க்குலர் இன்டர்போலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த IJK வேல்யூ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த சென்டர் ஆஃப் ஆர்க் அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், இது ரெப்ரசென்ட் பண்ணும். சரியா. எக்ஸ் ஆக்சிஸ்னா ஐ, ஒய் ஆக்சிஸ்னா ஜே, அண்ட் கே ஆக்சிஸ், கே மீன்ஸ் எனக்கு இசட் ஆக்சிஸ். சரியா. இப்போ IJK வந்து டிஃபைன் சென்டர் பாயிண்ட் ஆஃப்செட் இன் சர்க்குலர் இன்டர்போலேஷன். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். இப்போ G17ன்றது என்ன, நமக்கு XY பிளேனு, இதில் IJ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ G17 எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், இதில் நமக்கு XY பிளேனா, இதில் IJ பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 18 எடுத்திங்க அப்படின்னா 18ல் நமக்கு XZ பிளேன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IK இருக்கும். லாஸ்ட் G19 எடுத்திங்க அப்படின்னா G19 அப்படின்றது YZ, இங்கே JK இருக்கும். சரியா. இப்போ IJK அப்படின்றது சர்க்குலர் இன்டர்போலேஷனில் 0 to 03 வந்து பார்த்தீங்கன்னா இது ரெப்ரசென்ட் பண்ணும். IJK அப்படின்றது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ஆர்க்குக்கு உள்ள டிஸ்டன்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் IJK வேல்யூ. சரிங்களா. இந்த IJK எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். திஸ் வேல்யூ டிபெண்ட் அப்பான் த செலக்டட் பிளேன். ஆமாம். ஸோ இப்போ XYயாக இருந்தால் IJ, XZஆக இருந்தால் IK, YZஆக இருந்தால் JK. அப்போ பேஸ்ட் ஆன் அந்த செலக்டட் பிளேனை பொறுத்து அதோட வேல்யூன்றது மாறுபடும். போத் 1 and 2 இஸ் ட்ரூ. ஓகே. 63rd கொஸ்டின் பாருங்கள். சர்க்குலர் இன்டர்போலேஷன் இஸ் மோர் அக்யூரேட் தென் லீனியர் இன்டர்போலேஷன் மிமிக்ஸ் ஆர்க் வித் ஷார்ட் செக்மெண்ட். இந்த 63rd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்குலர் இன்டர்போலேஷன் வந்து இஸ் மோர் அக்யூரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆர்க்கு பொறுத்து பேசுகிறாங்க. சர்க்குலர் இன்டர்போலேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்க் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொண்டு வரோம். பட் லீனியரை பொறுத்து இருக்குது. இப்போ லீனியர் இப்படி இருக்குன்னா லீனியர் நீங்கள் இதுதான் லீனியர், எனக்கு இந்த லீனியரை நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ஆர்க்காக ஃபார்ம் ஆகலாம். பட் வந்து அது சர்க்குலர் இன்டர்போலேஷன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. கரெக்டாக. அப்போ இது பேஸ்டான ஒரு ஆர்க்கை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பொறுத்த வரைக்கும் சர்க்குலர் இன்டர்போலேஷன் வந்து லீனியரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க, லீனியர் இன்டர்போலேஷன் மிமிக்ஸ் ஆர்க் வித் ஷார்ட் செக்மெண்ட். இப்போ இதான் எனக்கு ஒரு ஆர்க் அப்படின்னா இந்த ஆர்க்கை இது என்ன பண்ணும், லீனியர் இன்டர்போலேஷன் இது வந்து ஷார்ட் செக்மெண்ட்டாக வந்து மிமிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கரெக்டு தான். சரியா. இப்போ both statement 1 and 2 is true. Okay. 64 பாருங்க. What is the unit for feed rate in circular interpolation? சர்க்குலர் இன்டர்போலேஷனில் ஃபீட் ரேட்டோட யூனிட் என்ன, ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்ம வந்து mm per revolution சொல்லலாம், டிகிரி per இதையும் சொல்லலாம், mm சொல்லலாம். பட் ஸ்டாண்டர்டான ஃபீட் ரேட் சர்க்குலர் இன்டர்போலேஷனோட ஃபீட் ரேட்டோட யூனிட் என்ன அப்படின்னா mm per minute. சரியா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 64 வந்து நமக்கு mm per minute தான் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட் ஃபார் ஃபீட் ரேட் இன் சர்க்குலர் இன்டர்போலேஷன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக் ஜி கோடில் நம்ம பார்த்துருப்போம். G20, G21 ரொம்ப முக்கியமானது. G20 பொறுத்த வரைக்கும் இன்புட் வந்து எனக்கு இன்ச்சஸில் இருக்கும், அண்ட் 21 பொறுத்த வரைக்கும் என்னோட இன்புட் வந்து எம்எம்மில் இருக்கும். கரெக்டாக. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. 64 வந்து நமக்கு பி. 65 பாருங்கள். 65 என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்குலர் இன்டர்போலேஷனில் ஐ எதை டிஃபைன் பண்ணுது, ஐ டிஃபைன் அப்படின்றது எக்ஸ் சென்டர் ஆப்செட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஐஜேகே பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஐஜேகே அப்படின்றது வேல்யூ ரெப்ரசன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த சென்டர் ஆஃப் ஆர்க்குக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஐஜேகே வேல்யூவில் டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஐஜேகே வேல்யூ வந்து எதை வந்து டிஃபைன் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அந்த பிளேன் செலெக்ஷனை பொறுத்து இருக்கும். இப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சென்டர் ஆப்செட். சரி, ஐன்றது எக்ஸ் சென்டர் ஆப்செட். ஓகே. 66 பாருங்கள். எந்த ஒரு ஜி கோட் கேன் கிரியேட் ஃபுல் சர்க்கிள் யூஸிங் 2 ஆஃப் ஆர்க்ஸ். இப்போது எந்த ஒரு ஜி கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணும் பை யூஸிங் 2 ஆஃப் ஆர்க். 2 ஆஃப் ஆர்க்கை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் சர்க்கிள். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஆர்க் எடுத்திங்க அப்படின்னா 180. கரெக்டாக. இப்போ நான் 2 ஆர்க் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கிரியேட்டிங் ஒரு ஃபுல் சர்க்கிள், அதாவது 360 டிகிரி வந்து என்ன பண்ணும், இது கிரியேட் பண்ணும். நீங்கள் வந்து மேபி அது ஒரு கிளாக் வைஸ் 2 கிளாக் வைஸ் எடுத்தாலும் சரி, 2 ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தாலும் சரி. கரெக்டாக. 2 ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 2 ஆஃப் ஆர்க் சேர்ந்து ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆகும். இப்போ ஜி கோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுண்டர் கிளாக் வைஸும் சரி கிளாக் வைஸும் சரி ரெண்டுமே என்ன பண்ணும், ஒரு ஃபுல் சர்க்கிளில் கிரியேட் பண்ணும். அப்போ போத் ஏ அண்ட் பின்னு சொல்லலாமா, ட்வைஸ். சரியா. G02 நீங்கள் ட்வைஸ் எடுக்கிறீங்க, இது 1 இது செகண்ட். சரியா. இது 2 எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் கிரியேட் ஆகும். அதே மாதிரி 03 நீங்கள் ட்வைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் சர்க்கிள் கிரியேட் ஆகும். அப்போ போத் ஏ அண்ட் பி இஸ் ட்ரூ. ஓகே. 67 பாருங்கள்.
ஐடென்டிஃபை த கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் கோட் ஃபங்க்ஷன் பேர். எது வந்து கரெக்டாக இருக்குது, எது இன்கரெக்டாக இருக்குது. அந்த பேரில் பாருங்கள் 02ன்றது நமக்கு கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன் கரெக்டாக, கிளாக் வைஸ் 02 கரெக்ட் கிளாக் வைஸு. 03ன்றது கவுண்டர் கிளாக் வைஸ், லீனியர் மூன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 01ல் வரும் சரிங்களா. அப்போ செகண்ட் இந்த பி ஸ்டேட்மெண்ட் ராங். ஐஜேகே அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க் சென்டர் ஆப்செட் சர்க்குலர் இன்டர்போலேஷனில் உங்களுக்கு ஐஜேகே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்க் சென்டரோட ஆப்செட், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஆர்க்கு சென்டர் ஆஃப் ஆர்க்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐஜேகேன்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் பாயிண்ட்டும் நமக்கு கரெக்ட். G01 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னது, லீனியர் மூவ், ஆர்க் மூவ்மெண்ட் கிடையாது. இப்போ இந்த பியும் டியும் பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்குது, ஏவும் சியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது சரியா. இப்போ ஏசி வந்து கரெக்டு, பிடி வந்து இன்கரெக்டு சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏவா, ஏசி கரெக்டு, பிடி வந்து இன்கரெக்டாக இருக்குது. ஓகே 68 பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. வாட் டஸ் R15 இன் G02 X10 X20 R15 மீன் சரிங்களா. அப்போது G02ன்றது என்ன, நமக்கு கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன். எக்ஸ்ன்றது உங்களுக்கு அந்த ஆப்செட் கொடுத்துருக்காங்க சரியா, அந்த ஃபீட் X10, ஒய் வந்து 20, ஆர் அப்படின்றது நமக்கு ரேடியஸ் R15 அப்படின்றது ரேடியஸ் சரிங்களா. அப்போ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு கொஸ்டின், ஆறுன்றது நமக்கு தெரியும் ரேடியஸ். இப்போ ரேடியஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க R15 அப்படின்றது ரேடியஸ், சர்க்கிள் ரேடியஸ் வந்து நமக்கு 15 mm சரிங்களா. ஓகே 69 பாருங்கள், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் G02 இஸ் யூஸ் வித்தவுட் ரேடியஸ் ஆர் சென்டர் டிஃபைன். இப்போ நீங்கள் G02 யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ரேடியஸும் கொடுக்கல சென்டரும் டிஃபைன் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும். G02ன்றது சர்க்குலர் இன்டர்போலேஷன் கிளாக் வைஸ் கரெக்டாக, இதில் ரேடியஸ் வேல்யூ கொடுக்கல, சென்டர் அந்த சென்டரையும் டிஃபைன் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும். நீங்கள் ஒரு சர்க்குலர் ஆர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கண்ட்ரோலர் வந்து மஸ்ட் நோ த ஆர்க்கோட சைஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அதோட பொசிஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரியா. இது எதால் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்று ரேடியஸால் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஐஜேகே டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பிளேன் செலெக்ஷன் பேஸ் பண்ணி இது கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த G02 வந்து யூஸ் பண்ண முடியும் சரியா. இஃப் நெய்தர் உங்களுக்கு ரேடியஸும் கொடுக்கல ஆர்க் சென்டரும் கொடுக்கல ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அந்த ஆர்க்கோட ஜியாமெட்ரி வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரிசல்ட் இன் சின்டாக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு எரர் கண்டிப்பாக நடக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா. அப்போ ரேடியஸு அந்த சென்டர் கொடுக்காம நீங்கள் G02 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர் தான் நடக்கும். ரேடியஸு ஆர் சென்டர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஜியோமெட்ரி ஆஃப் ஆர்க்கை வந்து டிஃபைன் பண்ண முடியும் சரியா. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எரராக மட்டும்தான் இருக்கும். ஓகே லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், G02 அண்ட் G03 கேன் பி ப்ரோக்ராம்டு வித். எப்படி இதை ப்ரோக்ராம் பண்ணலாம், எய்தர் ரேடியஸாக இருக்கலாம் ஆர் சென்டராக இருக்கலாம் சரியா. உங்களுக்கு ரெண்டுமே இல்லைனா தான் ப்ராப்ளம். உங்களுக்கு ரேடியஸ் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜியோமெட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டிட்டர்மைன் பண்ணலாம். ஆர் சென்டர் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜியோமெட்ரி வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் சரிங்களா. அப்போ ரெண்டுமே வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த O2 O3யில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு எரர் நடக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா. சர்க்குலர் இன்டர்போலேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம 20 கொஸ்டின் அதை தான் பார்த்துருக்கோம். சர்க்குலர் இன்டர்போலேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது நமக்கு, ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் சரியா. இந்த ஜி கோட்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுங்க. இந்த ஜி கோட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 3rd யூனிட்டில் பார்த்தோம் பாருங்கள், 3rd யூனிட்டில் சிம்பிள்ஸ், சர்ஃபேஸ் ஃபினிஷ் சிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஜிடி அண்ட் டி அந்த சிம்பிள்ஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஓகே மக்களே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி கொண்டு வந்த டாபிக். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கிளாஸ் ஆனது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம நாளைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சில முக்கியமான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து உங்களுக்கு 25th டெஸ்ட் சரியா, 4th யூனிட் நாளையோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது கஷ்டம் சரிங்களா. ஸோ நான் மேனேஜ் பண்ணிப்பேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ மக்களே, பாய், ஹாவ் எ குட் டே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் சில முக்கியமான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. தேங்க்யூ எவ்ரிவன்.